வெல்கம் டு another episode of Chemistry with me. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். நம்ம டெய்லி லைஃப்ல வந்து அது வந்து பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, சில டைம் நம்ம வந்து ஆப்பிள் வந்து கட் பண்ணி வைக்கும்போது அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சில ஃப்ரூட்ஸ் நம்ம வெளிய வைக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அ அதாவது இரும்பு துருப்பிடிக்கிறது, இங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் வந்து நடந்திருக்கும். ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் இது 2 பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்ஸிஜனேற்றன் ஆக்ஸிஜனேற்றம் அப்புறம் குறுக்கம். இத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்ஸிஜனேற்றம் என்ன? ஆக்ஸிஜனேற்றம் அப்படின்னா என்ன? அப்படின்னா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ தான் நம்ம ஆக்ஸிஜனேற்றம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ரிடக்ஷன்னா என்ன? அப்படின்னா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ தான் நம்ம ரிடக்ஷன்னு சொல்றோம். இங்க வந்து கெயின் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கும். அங்க வந்து லாஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் இருக்கும். இதுதான் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ ஆக்சிடேஷன் நடக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரிடக்ஷன் நடக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரி, ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, இப்போ சில எலிமெண்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கு மேலே வந்து அயான்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு மேலே வந்து சார்ஜஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்கும்ல, அதை தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.